பிக் பாஸ் சீசன் 9ல ரசிகர்கள் ரொம்ப பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்த அந்த கார் டாஸ்க் இந்த சீசன்ல இடம்பெற்றிருக்குதாம். அதை விட முக்கியமானது அந்த கார் டாஸ்க்ல உள்ள கார்ல உட்கார்ந்துருக்கும் போது சாண்ட்ரா அப்புறம் கமருதீன் இவங்க 2 பேருக்கு இடையில எக்கச்சக்கமான வாக்குவாதங்கள் ஏற்பட்டு ஒரு கட்டத்துல சாண்ட்ராவை கமருதீன் தகாத வார்த்தையில கொண்டு திட்டியிருக்காராம். இதனால மன உளைச்சலுக்கு ஆளாக்கிற சாண்ட்ராவுக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்குதாம். இது ஓப்பனா சொல்ல போனோம்னா சாண்ட்ரா நள்ளிரவுல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகப்பட்டு அங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்களாம். இது 100% கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் இல்ல இது பொய் சொல்றீங்க, இது ஃபேக்கான நரேட்டிவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. ட்விட்டர்ல தினமும் எக்கச்சக்கமான அப்டேட் வெளிவந்துகிட்டு இருக்கு. அப்படி வெளிவரக்கூடிய அப்டேட்ஸை நம்ம சேனல் ரெகுலரா போடும்போது அது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மறுநாள் நடக்குது. அப்படிதான் இப்ப டிக்கெட் ஃபினாலேவுக்கான இறுதி நாள் இருக்கு இல்லையா, டாஸ்க் 7 அப்புறம் டாஸ்க் 8 இந்த 2 டாஸ்க்கை பத்தியும் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. டாஸ்க் நம்பர் 7 என்னன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அதாவது ஜிகேவை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்கிற மாதிரியும் அதுக்கு போட்டியாளர்கள் பதில் கொடுக்குற மாதிரியும் யாரு அதிகப்படியான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் லீட் அப்படிங்கிற மாதிரியும் டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல டாஸ்க் 7ல அரோரா தான் வின் பண்ணிருக்காங்களாம். டாஸ்க் 8 ரொம்ப ஒரு கொடூரமான டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். ஸ்னேகன், சுஜாவரணி இவங்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த கார் டாஸ்க்கை பார்த்திருப்போம். கடந்த பல வருஷங்களாவே இந்த பிக் பாஸ்ல இந்த கார் டாஸ்க்கை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனா இந்த வருஷம் இந்த கார் டாஸ்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. கார்டனரா இருக்கக்கூடிய கார்ல ஹவுஸ்மேட்ஸ் உட்காரணும். யார் ரொம்ப நேரம் உட்கார்ந்து கடைசியா எந்த நம்பர் இறங்குறாரோ அவருக்கு அதிகப்படியான பாயிண்ட்ஸ் போகும் இல்லையா. அப்படி அந்த டாஸ்க்ல கமருதீனுக்கும் சாண்ட்ராவுக்கும் எக்கச்சக்கமான வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. இது உண்மையான்னு தெரியல. ஒரு கட்டத்துல கமருதீனை பார்த்து சாண்ட்ரா நீ கமருதீன் இல்ல காமருதீன் அப்படிங்கிற மாதிரி இங்க வெளியே சோசியல் மீடியால அவரை பத்தி என்ன ட்ரோல் போயிட்டு இருக்கோ அதை வெளிப்படையவே சொல்லிட்டாங்களாம். இதுலதான் அவர் கடுப்பாயிட்டு கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி, அதுவும் குறிப்பா ஓ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கெட்ட வார்த்தைகளை திட்டி நீ பெரிய என்ன இவளா அவளா அப்படிங்கிற மாதிரியும் வாடி போடின்னு பேசியிருக்காராம். வெளிவா உன்னை பாத்துக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா த்ரெட்டன்ன்ற மாதிரியும் பேசியிருக்காரு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சாண்ட்ராவுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் அவங்க ரொம்ப முடியாம போனதாகவும் நள்ளிரவுல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அங்க சிகிச்சை கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் சாண்ட்ராவை வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்காங்களாம். இது மூலயமா இந்த வாரம் சாண்ட்ரா அப்புறம் கமருதீன் இவங்களோட ஒரு டாபிக் தான் ஹைலைட்டான விஷயம் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. பாரோ அப்புறம் கமருதீன் இவங்க விஷயத்துல சாண்ட்ரா தேவையில்லாம மூக்க நுழைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கமருதீனோட ஆதங்கமாவும் இருக்கு. எல்லா இடங்கள்லயும் கமருதீன் லவ் கேம் விளையாண்டுட்டு இருக்காரு, லவ் கேமை வச்சு மட்டும்தான் உங்க கேம் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சாண்ட்ரா ஒரு பிராண்டை குத்துறாங்க அப்படிங்கிறது கமருதீனோட மிகப்பெரிய கோபமாவும் இருக்கு. அதை பத்தி பல இடங்கள்ல சாண்ட்ரா கிட்ட கமருதீன் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல பாரு கிட்ட கமருதீனை பத்தி சாண்ட்ரா தான் தப்பா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கமருதீனோட நோக்கம். இன்னொரு பக்கம் சாண்ட்ரா நினைக்கிறாங்கன்னா என்னை பத்தி என்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு பாரு என்னை பத்தி கமருதீன்கிட்ட தப்பா சொல்லிட்டு இருக்காங்கிறது சாண்ட்ராவோட நோக்கம். இவங்க 2 பேர்களில் இப்ப மாட்டிட்டு முடிக்கிறது பார்வதி தான். இதுல பிரச்சனை என்னன்னா கமருதீன் அப்புறம் சாண்ட்ரா இவங்க 2 பேர்களில் இப்படி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி சாண்ட்ரா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போன விஷயத்தால பிக் பாஸ் வீட்ல எக்கச்சக்கமான பரபரப்பு ஏற்பட்டிருக்குது. இந்த வாரம் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்குதாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.